ஸோ நிறைய கேள்வி உங்களுக்கு வருது, ஏன்னா பெரிய பெரிய விஷயத்துல கேள்வி கேட்குறீங்க, அதனால அடுத்தது போயிடும். இப்போ இந்த ஃபைல் நான் எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஃபைல்ல போய் நான் லோட் பண்றேன் அப்படின்னா, பேசிக்கா நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை வந்து நான் லோட் பண்ணும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐபிஎல் டேட்டாவை எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஐபிஎல் டேட்டா அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேட்டா ஃப்ரேம்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லேக் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேசிக்காக அந்த லேக் ஹவுஸ் இப்படி இருக்கும். ஓகே, நான் ஐபிஎல் டேட்டா செட் அப்படின்னு ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டேட்டா செட்ல வந்து இப்படி எனக்கு ஒரு டேட்டா செட் இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று பண்ணலாம், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். ஓகே, சாரி, ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் டெலீட் பண்ணலை. இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இதையும் டெலீட் பண்ணிடலாம், இதையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லேக் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். லேக் ஹவுஸ்க்குள்ள நாம ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோம். அதையும் என்ன செஞ்சிருவோமே. ஓகே, லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ண எம்டி அப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஃபோல்டருக்கு என்ன பண்றோம், பேரு டேட்டா அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்றதுக்கு நமக்கு டேட்டா ஃபைல் வேணும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டேட்டா ஃபைலை வந்து நாம எடுப்போம். இப்போ ஐபிஎல் சம்மரி ரா டேட்டா அப்படின்னு இருக்கு. இந்த ஃபைலை நாம எடுத்து அப்லோட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபைல் அப்லோட் ஆகட்டும். ஓகே, அப்லோட் ஆகணும். இந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபைல்ல இந்த டேட்டாஸ் தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபைல்ல ஒரு ஹியூஜ் ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ எவ்வளோ ரோ இருக்கு, இங்கே வந்து ஒரு ரோ இருக்கு. ஓகே, எவ்வளோ ரோ இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரோஸ் வந்து 1000 ரோக்கு மேலே இருக்கு. ஓகே, A196 காமிக்குது அப்படின்னா ஒரு 1000 ரோக்கு மேலே இருக்கு. இப்போ இந்த 1000 ரோ அப்படின்னா என்னன்னா, ஒரு மேட்சோட ரெக்கார்டு எதுல இருந்துன்னா 2008 இருந்து 2024 வரைக்கும். ஓகே, எல்லா மேட்சோட ரெக்கார்டும் இங்க இருக்கு. 2008 இருந்து 2007 2008 இருந்து ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் எல்லா ரெக்கார்டும் இருக்கு. யார் யாரோட வரலான்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டோட ஃபீல்டு ஃபைலு எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேட்டா செட்டு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேயா, டேட்டா செட்டு இங்க வந்துருச்சு. இப்போ இந்த டேட்டா செட்டுக்குள்ள போயிட்டு டேட்டா ஃபோல்டருக்குள்ள நம்ம போனோம்னா இங்க ஐபிஎல் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நமக்கு இங்க இருக்கு. ஓகே, ஃபைலை லோட் பண்ணியாச்சு. ஃபைலை லோட் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம், புதுசா ஒரு நோட் புக் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, நோட் புக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நாம 2 விதமா என்ன பண்ணலாம், இந்த நோட் புக்கு நம்ம டேட்டாவை கொண்டு வரலாம். ஒன்று, நம்ம இங்க டேட் போயிட்டு இதுல போய் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை எடுத்து இந்த டேட்டாவை ரைட் கிளிக் பண்ணி லோட் டேட்டா டு ஸ்பார்க் அப்படின்னு கொடுக்கலாம். இது ஒரு வழி. இது ஒரு வழியா பண்ணும்போது நமக்கு இந்த டேட்டா வந்து நமக்கு ஸ்பார்க் கிளஸ்டர்ல மெமரியில நமக்கு உள்ள வந்து உட்காந்துரும். இன்னொரு வழி என்னன்னா, இந்த மாதிரி கோட் அடிக்கிறது. என்ன சொல்றோம்னா, ஃப்ரம் ஸ்பார்க் பைத்தான் ஸ்பார்க் டாட் எஸ்கியூஎல் இம்போர்ட் ஸ்பார்க் செஷன். ஓகே, அப்புறம் லோட் ஃபைல் பார்த்து வந்து இங்க என்னோட ஃபைல் பார்த்து தான் ஃபைலு டேட்டா. ஓகே, இங்க டேட்டான் இருக்கு, அங்க ஐபிஎல் டேட்டான் இருக்கு, அதனால எரர் அடிக்கும், அதனால டேட்டான்னு மாத்திக்குவோம். டேட்டா ஐபிஎல் அண்டர்ஸ்கோர் சம்மரி டாட் வியூ இந்த ஃபைலோட நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இதை டேட்டா ஃப்ரேம்குள்ள என்ன பண்றோம், முன்னாடி என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணோம். ஏன்னா நம்ம டேட்டா நாமளே கொடுத்ததுனால நம்ம கிரியேட் கொடுத்தோம். இங்க என்ன பண்றோம், ஸ்பார்க் ரீடு எதுல இருந்து, சிஎஸ்பி ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணு. ஃபைல் பார்த்து எது, இங்க இருக்க ஃபைல் பார்த்து. ஹெட்டர், நமக்கு உன் ஃபைல்ல ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கா, ஆமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டர் ட்ரூ. ஓகே, இன்ஃபர் ஸ்கீமா இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸ்கீமாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிட்டோம், ஸ்பார்க்கு சொல்லிட்டோம்.
ஷோ ஃபர்ஸ்ட் ஒன்லி 5 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஷோவில் என்ன பண்றோம் 5 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு புதுசா என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்பார்க் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ புது ஸ்பார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி எனக்கு என்ன ஆக போகுது, கனெக்ட் பண்ணிலேருந்து ஒரு 20 செகண்டுக்குள்ள எனக்கு அந்த டேட்டா எல்லாமே லோட் ஆயிடும். செகண்ட்ஸ் செஷன் ரெடி. நவ் 3 செகண்ட்ஸ்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த 3 ரோவும் அந்த 5 ரோவும் எனக்கு இங்கே லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 ரோ எனக்கு இங்க லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதே நான் இது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, படிக்கவும் இல்லை, ஒரு விஷயம் இல்லை, அதனால என்ன சொல்றேன், இதை டேட்டா ஃப்ரேம்ல லோட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி display.df அப்படின்னு போட்டோன்னா டேபிள் ஃபார்மேட்ல அழகா எனக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ இங்க போனா எனக்கு டேபிள் ஃபார்மேட்ல எனக்கு எல்லா காலமும் எனக்கு அழகா வந்துருச்சு. நான் படிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதே 5 காலம் எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகே ஓகே, இப்போ இது ஸ்கீமாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த ஸ்கீமாக்குள்ள வந்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்கீமா, ஏன்னா நம்ம ஸ்கீமான்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா. அழகா என்ன பண்ணிடுச்சு, இன்ஃபோ பால் ஃபார் ஓவர், இது என்ன இன்டீஜர், இது வந்து சிட்டி வந்து ஸ்ட்ரிங்கு, டேட் வந்து டேட் ஃபீல்டு, ஈவெண்ட் மேட்ச் நம்பர் வந்து டபுள் ஃபீல்டு. ஓகே, அப்புறம் இது ஜெண்டர் வந்து ஸ்ட்ரிங்கு, இன்ஃபோ டைப் மேட்ச் டைப் வந்து டைம் ஸ்டாம்பு, எல்லாமே என்ன பண்ணிச்சு, அதுவே பார்த்து ரீட் பண்ணி அழகா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. ஓகே, இப்போ நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்தோம். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு தேவை 3 விஷயங்கள் தான் வேணும். இந்த ஹோல் ஃபீல்ட்ல இவ்வளோ ஃபீல்டு எனக்கு தேவையில்லை. ஓகே, எனக்கு 3 ஃபீல்டு, அதுவும் நான் சொல்ற 3 ஃபீல்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே, வேற எந்த ஃபீல்டும் எனக்கு தெரிய தேவையில்லை. அப்படின்னா அந்த 3 ஃபீல்டை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி கமாண்ட் கொடுத்தா எனக்கு 3 ஃபீல்டு மட்டும் தெரியும் அப்படின்னா, இங்க செலக்ட் ஸ்பெசிபிக் காலம், ரைட், டிஎஃப் செலக்ட்னு கொடுத்துட்டு டேட்டா ஃப்ரேம் டாட் செலக்ட், நம்ம டேட்டா ஃப்ரேம்ல என்ன லோட் பண்ணிருக்கோமோ அந்த டேட்டா ஃப்ரேம்ல செலக்ட் இன்ஃபோ சிட்டி கொடு, டீம் 1ம் டீம் 2ம் எங்கெல்லாம் விளையாடுச்சுங்கிற 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நமக்கு என்ன நடக்குது, சிட்டி இந்தந்த சிட்டியில டீம் 1 ஹைதராபாத்தும் ராயல் சேலஞ்சர்ஸும் விளையாண்டாங்க, புனேல இவங்களும் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்னாச்சு, டாப் 20 ரோஸ் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் 20 ரோ மட்டும் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அப்போ ஒரு ஸ்பெசிபிக் காலம் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பெரிய ஹியூஜ் டேட்டா செட்ல நம்ம என்ன கொடுக்கணும், tf.select அந்த ஃபீல்டு நேம், ஓகே, ஸ்கீமால இருக்கக்கூடிய அந்த நேம் கொடுத்து டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன நடக்கும், இங்க இது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இந்த மேட்ச் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு, ஓகே, எனக்கு இந்த வேணும், அதாவது டிஸ்டிங்க்ட் வேல்யூ மட்டும் வேணும், எந்தெந்த சிட்டிலாம் நடந்துச்சுங்கிறத எனக்கு டிஸ்டிங்க்டா, அதாவது டூப்ளிகேட் இல்லாம ஒரே இன்ஃபர்மேஷனா எனக்கு வேணும். அப்படின்னா எப்படி பாக்குறது அப்படின்னா, அதுக்கு வேற என்னன்னா செலக்ட் இன்ஃபோ சிட்டி டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா, டிஸ்டிங்க்ட்னா என்ன, யூனிக், ஓகே, டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன, அந்த ஹோல் டேபிள்ல அந்த 1000 ரோல இருந்து என்ன பண்ணும், இதை இப்ப படிச்சு நமக்கு டிஸ்டிங்க்டான வேல்யூ மட்டும் காமிக்க வைப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் மேட்ச் நடந்த சிட்டிஸ் டாப் 20 ரோஸ் மட்டும் என்னென்ன சிட்டிலாம் நடந்துச்சோ அந்த சிட்டிஸ் மட்டும் வந்துருச்சு நமக்கு. ஓகே ஓகே, இப்போ இன்னொன்னு என்ன வேணும்னா, ஓகே, டிஃபரன்ஸ் ஒரு மேபி டூப்ளிகேட்டா இருக்கலாம். ஓகே, இது டூப்ளிகேட். ஓகே, ஸோ இப்போ அப்படி இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, டீம் 1 மட்டும் சொல்லு, டீம் 1ல இருக்கக்கூடிய காலம்ல இருக்கக்கூடிய ஓகே ரோஸ்ல எனக்கு 1000 ரோல யூனிக்கா இருக்கக்கூடிய டீம்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா, டூப்ளிகேட் இல்லாம சொல்லுன்னா இந்த ரோட்லாம் டீம் 1ல இருக்கு. ஓகே, டீம்ஸ். அதே மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், செலக்ட் யூஸ் பண்ணிருக்கோம், ரைட். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது சென்னையில விளையாண்ட கண்டிஷன் கொடுக்குறோம் இப்போ. ஓகே, சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா, ஃபில்டர் எந்த இதுல, அந்த டேட்டா ஃப்ரேம்ல ஃபில்டரை யூஸ் பண்ணி அதே டேட்டா ஃப்ரேம்ல
இன்ஃபோ சிட்டிய அங்க சென்னையில விளையாண்ட மேட்சை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன நடக்குதுங்க, சென்னையில விளையாண்ட அந்த மேட்ச் மட்டும் நமக்கு கிடைக்கும். டாப் 20 மேட்சஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, வென்யூ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், சென்னைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சென்னையில உள்ளது மட்டும்தான் இங்க நமக்கு வரும். ஓகே, இது ஒரு அனதர் சிம்பிளா பேசிக்கா ஆப்ரேஷன். இந்த பேசிக் ஆப்ரேஷன் நம்ம என்ன பார்த்தோம், செலக்ட் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். ஒரு ஸ்பெசிபிக்கான சிட்டிஸ், அதாவது காலம் மட்டும் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒரு செலக்ட்லயே யூனிக் வேல்யூ மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், டிஸ்டிங்க்ட் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து இன்னொரு வேல்யூ என்ன பார்த்தோம் இங்க அப்படின்னா, அதுலயே ஃபில்டர் கொடுத்தா சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபில்டர் பண்ணா கண்டிஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுதான் வெரி பேசிக் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த பேசிக் ஆப்ரேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே,